வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரதீக்ஷா. ஸோ இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா சப்வே சர்ஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க விளையாடலாமா? ஸோ நான் நிறைய ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். எனக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேமிங் வீடியோஸ்லாம் டேடி ஃபோன் வழியாக நான் போட்டுருவேன். வேறு ஏதாச்சும் வீடியோ அந்த மாதிரி போடணுன்னாலும் டேடி ஃபோனில் போடுவேன். மம்மி ஃபோன்லேயும் போடலாம். ஆனால் அதில் சைலண்ட் ப்ராப்ளம்னால ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஃபோனில் இன்னுமே பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட் சேனல் கசின் சிசன் ப்ரோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆதரவு கொடுங்க. எந்த சேனலையும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சேனல் எனக்கு ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறது. ஸோ கசின் சிசன் ப்ரோ 4 மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்கும். நான் ரன்வில் தக்ஷன் அவுமிகா நாங்கள் 4 பேருமே இந்த இதில் ஆட் ஆகிருக்கோம் கசின் சிசன் ப்ரோவில். ஸோ அதனால் அந்த சேனலில் எஃப்எம்எஸ்ன்னு ஒரு எபிசோட் போட்டுருக்கோம். நியூவாக தான் ரீசெண்ட்லி வி அப்லோட் எஃப்எம்எஸ் பார்ட் 6. அது என்னன்னா, எஃப்எம்எஸ் நாங்கள் 4 பேர் சின்ன ஆரம்பிச்சது. இப்போ நான் சிஎம்ட்டு ஒரு தனியில் ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னன்னா காலேஜ் மெமரிஸ் கன்ஃபியூஸ் ஆகிடாமன்ற சரி தான் காலேஜ் மெமரிஸ் எபிசோடு ஆரம்பிச்சிருக்கிறேன். அது இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. 5th எபிசோடு வரைக்கும் ட்ரிப் போகிற வரைக்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு ஐடியா இல்லை. ஸோ அதை ஷூட் பண்ணோம். நான் போடுற ஆப்லையும் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம். அதனால் ஆடு பார்க்கணும், ஆனால் ஆடு பார்த்து வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சம்பவம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டோரிக்கு விளையாண்டுருக்கேன். மறுபடியும் 2வது ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 3வது ஸ்டோரி. மூணாவது ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் 3வது ஸ்டோரி ஆரம்பிக்கலான்னு பிளானில் இருக்கிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா இல்லையான்னு இந்த சேனல்லே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரிக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணலாம்னு பிளான் பண்ணி போட்டுருவேன். என்ன மாதிரி டாபிக்னால் ஃபேமிலி டாபிக் தான். ஸோ அந்த அளவுக்குல எனக்கு எடிட் தெரியாதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் மூலையில் என்ன கதை ஓடுதோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டெப்பாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பர்த்டே செலிப்ரேஷன் வேறு நிறையா போயிட்டே இருக்கு நம்ம சேனலில். அந்த ஃபஸ்ட் சேனலில் ஆனால் எனக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸில் 40 எல்லாத்துக்கும் 5 இது சப்ஜெக்ட் இருக்குன்னா எனக்கு 40 தான் வைக்கிறாங்க. ஸோ 40 எவ்வளோ மார்க் ஃப்ரெண்ட்ஸில் 32. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 31. நெக்ஸ்ட் மேத்ஸ் 28. சயின்ஸ் 40. அதுக்கப்புறம் சோஷியல் 33. ஆனால் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இந்த ஆன்சர் பேப்பர் வந்தோடனே எப்பயுமே நான் ஃப்ரெண்ட்ஸ்லலாம் ஃபுல் மார்க் எடுப்பேன். சோஷியல்லையும் எப்பயுமே ஃபுல் மார்க். 2 சப்ஜெக்ட்லேயும் 6th ஃபுல்லாக நான் தான் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இதுலேயும் ஃபுல் மார்க்கே. ஆனால் திடீர்னு லோ ஆகிட்டேன். அது மட்டும்தான் என் மைண்ட்குள்ளே பிளாங்க் அவுட் ஆகிட்டே இருக்குது அப்படியே எனக்கு. அதுக்கப்புறம் ரேங்க் கார்டு கொடுக்கல, ஆனாலும் ரேங்க் சொல்லிடுவாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ என்னோடய ரேங்க் 10th ரேங்க். அண்ட் 10th ரேங்க். இப்போ நான் இந்த வாட்டி ஃபஸ்ட் ரேங்க் வரலாம்னு நினச்சேன். இன்ஃபார்மேஷன் 10th ரேங்க் இருந்துச்சு. சரி அடுத்த தடவை பார்க்கலான்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சம்பவம் ஆயிடுச்சு. அந்த மார்க்காக அந்த 10th ரேங்க்காக அவ்வளோ வேண்டியதாக போச்சு எனக்கு. அதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நான் ரேங்க் எடுத்ததே இல்லை. நான் முதல்ல
7th ரேங்க் தான் எடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி ரேங்க்லாம் எடுத்ததே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரேங்க் சொல்லும் போது. அது எழுதிட்டு சீரியஸாக ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ அவ்வளோ தேம்பி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமாதானம் பார்த்து விட்டு அவங்க பிளேஸ் போனாங்க. நான் வந்து 4th பெஞ்ச் தான். எனக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது. அது தெரிஞ்சுட்டு வந்து சமாதானம் பார்த்துவாங்க. எனக்கு ஐ ப்ராப்ளம் உண்டு. ஆனாலும் இந்த சேனலில் நான் வீடியோ போட்டுன்னு தான் இருக்கிறேன். இந்த சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு சேனல் மெயின்டைன் பண்ண தான் செய்கிறேன். ஆனாலும் என்னென்னா சப்ஸ்கிரைபர் தான் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் ஏன்னு